நம்மளோட சேனலில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான பன்னீர் பட்டர் மசாலா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி நம்ம வீட்லேயே ஈஸியாக செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது பரோட்டா கூட, நான் கூட, ருமாலி ரொட்டி கூட எல்லாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப டேஸ்டியான இந்த பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். இந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இந்த வெண்ணெயில் இந்த ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இதோட ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வெண்ணெயில் இந்த ஜீரகத்தை பொரிக்கும்போது. இப்போ இது கூடவே நம்ம கொஞ்சம் ஆயிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் அளவுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இது கூட சேர்த்தியாச்சு. இப்போ இதை நம்ம நல்லா வதக்கி விடலாம். இந்த வெங்காயம் வதங்கி வரும்போது நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் அது கூட சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 4 தக்காளி சேர்த்துருக்கோம். இப்போ இந்த வெங்காய தக்காளி நல்லா வதங்கி வரணும். இந்த அளவுக்கு இது நல்லா வதங்கி வந்தது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் சூடு ஆறட்டும். இது சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த அளவுக்கு இதை நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம முந்திரி சேர்த்துக்கலாம். ஒரு 50 கிராம் அளவுக்கு இருக்கும். இப்போ நம்ம இந்த முந்திரியில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த பன்னீரை இந்த மாதிரி க்யூப்ஸாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். நம்ம இதை கொஞ்சம் லேசான சுடுதண்ணியில் போட்டு எடுத்தோம்னா நல்லா வாயில் வச்சது கரையிற மாதிரி சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அடுப்பில் கடாய் வச்சு கடாய் சூடானது 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இந்த சோம்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது நல்லா பொரிஞ்சதும் இது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த பச்சை மிளகா 2 கட் பண்ணியிருக்கேன். இது நல்லா இது கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். இப்போ இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதுவும் இந்த பட்டரில் நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காய தக்காளி பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே பச்சை வாசம் நல்லா போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா காஷ்மீர் மிளகாத்தூள் இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இன்றைக்கி மிளகாத்தூள் சேர்த்தாச்சு. இதுக்கு காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டால் தான் கலரும் இதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கூடயே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் ஃபுல்லாக மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு.
இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம எந்த மிக்ஸி ஜாரில் அரைச்சோமோ அதுலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதில் நம்ம ஊற்றிட்டோம். இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது இந்த அளவுக்கு நல்லா கொதித்து பபிள்ஸ் வரும்போது நம்ம சுவைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா திக்காக இருக்குது. இப்போ இது நல்லா கொதித்து வற்றி நிறைய பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் இப்போ இது அப்படியே வெளியே வர ஆரம்பிக்கும். கலரும் நல்லா சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி எண்ணெய் நல்லா வெளியே வர இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பன்னீரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது ரொம்ப நேரமெல்லாம் வேக வேண்டாம். இது ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் வெந்தாலே போதும். ஈஸியாக இது குக் ஆயிரும். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கலாம். இது இதோட டேஸ்ட்டை ரொம்பவே எக்ஸ்டெண்ட் பண்ணி காட்டும். அதுக்காக தான் நம்ம இதை சேர்த்துறோம். இப்போ இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம இது கூடயே 1 ஸ்பூன் அளவுக்கு ட்ரை கஸ்தூரி மேத்தியை இந்த மாதிரி கையில் வச்சு நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்திடலாம். கஸ்தூரி மேத்திங்கிறது வெந்தயக்கீரை தான். அது காய வச்சு இந்த பொடியை தான் நம்ம சேர்த்துறோம். இது சேர்த்துறதுனால இதோட ஃப்ளேவரும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா திக்காக நம்மளுடைய கிரேவி ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த அளவுக்கு நல்லா திக்கானதுக்கப்புறமா நாம் அரைச்சி வச்சுருந்த அந்த முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்ச அந்த முந்திரி பருப்பை இது கூட சேர்த்துக்கலாம். இது சேர்த்துனதுக்கப்புறமா நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுமே உடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். முந்திரி சேர்த்து செய்கிறனால இதோட டேஸ்ட்டு ரொம்பவே ரிச்சாக சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டாச்சு. கடைசியாக இது கூட நம்ம ஒன்றே தான் சேர்த்த வேண்டியது இருக்குது. கடைசியாக இது கூட நம்ம கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுறோம். வீட்லேயே எப்படி ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் செய்யலாம் அப்படிங்கிற அந்த வீடியோவும் நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இப்போது நம்மளோட டெலிஷியஸான யம்மியான பன்னீர் பட்டர் மசாலா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம வீட்லேயே ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா கெட்டியாக க்ரீமியாக நல்லா கலர்ஃபுல்லாக எப்படி வந்திருக்குன்னு. இது பார்க்கும்போதே எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நீங்கள் இதை உங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் சர்வ் பண்ணுற டைமில் மேலே கொஞ்சம் இந்த மாதிரி ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணி கொடுங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். இன்றைக்கி நான் பரோட்டா கூட இதை வச்சு கொடுக்க போகிறேன். நம்ம பரோட்டாவை பிச்சு இந்த பன்னீர் அதுக்குள்ளே வச்சு அப்படியே எடுத்து சாப்பிடும்போது அடடடடா டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இன்னும் யூனிக் சமையல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.